இதே போலதான் பராத்து நோம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதம் மொத்தத்துக்கு நன்மை சொல்லி இருக்கிறாங்க, அதிகமா நோன்பு வைங்கன்னு சொல்லி. நம்மால பார்த்தா அது எப்படி அவ்வளவு நோன்பு வைக்கிறது, எனக்கு ரமலான் நோன்பே கஷ்டமா இருக்குது, நான் எப்படி அவ்வளவு மாசத்துல அதிகமான நாள் ஷாபான்ல நோன்பு வைக்கிறது. எப்போதுமே நம்ம ஆளுங்க இப்படித்தான், ஷார்ட்கட் இருக்கா, சுருக்கமா ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறது. பார்த்தாங்க, பலவீனமான பொய்யான ஹதீசுகள்ல எக்கச்சக்கமான செய்தி இருந்துச்சு. அதுவும் எப்படி இருக்கு, ஷாபானுடைய நிஸ்ஃபுன்னு தான் வருது, பிற 15ன்னு வரல. எப்படி ஷாபானுடைய நிஸ்ஃபுன்னு இருக்கு, எப்படி இல்ல ஷாபானுடைய பிற 15ன்னு எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது. பலவீனமான ஹதீஸ்ல கூட கிடையாது, பொய்யான ஹதீஸ்ல கூட கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், மாசமே முடியல, எப்படி ஷாபான் 15 தான் ஷாபானுடைய நிஸ்ஃபுன்னு முடிவு செஞ்சீங்க? நிஸ்ஃபுனா பாதி, ஷாபானுடைய பாதி 15ன்னு எப்படி முடிவு பண்ணீங்க? மாசமே முடியலையே. ஹதீஸ்ல எங்கேயாவது பொய்யான ஹதீஸ்லயாவது ஷாபான் பிறை 15 அப்படின்னு வார்த்தை இருக்குதானா? கிடையாதுங்க. பொய்யான செய்தியில கூட, பொய்யான செய்தியில கூட எப்படி தான் வருது, நிஸ்ஃபு ஷாபான் தான் வருது. மாசம் 29 இருக்கலாம், 30 இருக்கலாம். புரியுதா? முடியவே இல்லையே, எப்படி முடிவு பண்ணீங்க நீங்க? காலண்டரை வச்சா முடிவு பண்ணீங்க, காலண்டரை வச்சு முடிவு பண்ண கூடாது. பெருநாளும் நோம்பு எப்படிங்க கொண்டாடுறீங்க? காலண்டரை வச்சா கொண்டாடுறீங்க இல்லையே. சரி, சஹீஹான ஹதீஸ்ல எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறை 15ன்னு எதிர்பார்த்து நோம்பு வச்சாங்களான்னா கிடையாது. ஷாபான் மாசம் முழுக்க நோம்பு வச்சிருக்கிறாங்க, சில நாளை தவிர. கடைசியில 28, 29 வருது பாருங்க, யௌமு ஷக் வரும் பாருங்க, அந்த நாள்களை தவிர. அதனால பராத் இரவுன்னு ஒண்ணு கிடையாது, அதுக்குன்னு நோம்பும் கிடையாது, அமலும் கிடையாது. அது சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒன்று மிக பலவீனமானவை அல்லது பொய்யானவை.